வணக்கம் மக்களே, நான் உங்களில் ஒருவன், உங்களின் ஜீவியம். ஸோ இது என்னோட முதல் ஆடியோ. என் லைஃப்பில் இது வரைக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்பட்டதும் இல்லை, அதற்கான முயற்சியும் எடுத்ததில்லை. பட் இன்னைக்கு இந்த முதல் தொடக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, லைஃப்பில் நம்ம மற்றவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பல உதவிகளை பண்ணுறோம். அது எதுவுமே நம்ம எதிர்பார்த்து பண்ண கிடையாது. ஏதோ நம்மளால அந்த உதவி செய்ய முடியுது, அதனால அதை செய்கிறோம் அப்படி நினச்சி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் செய்கிறோம். இது மாதிரி உதவியில் பல விதம் இருக்குது. பொருளாவோ பணமாவோ ஏதோ கொடுத்து நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம். ஸோ நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கலாமே. நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைச்ச நல்ல அனுபவங்கள், கெட்ட அனுபவங்கள், பார்த்தது கேட்டது, நம்ம சுற்றி இருக்க மற்ற நபர்கள் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் வச்சு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது, நம்ம சொல்கிற அந்த வார்த்தையோ இல்லை அந்த செயலோ அவங்க வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாளில் அவங்க லைஃப்பை ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இந்த முயற்சியை நான் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ என் லைஃப்பில் ப்ளஸ் அதை தாண்டி எனக்கு கிடைக்கிற அத்தனை தகவல்களையும் அனுபவங்களையும் இந்த யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அந்த எண்ணத்தில் தான் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னோடய சேனல் பேர் கூட வழிப்போக்கன்னு வச்சுருப்பேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ எல்லாரும் மாதிரி நம்மளும் வைக்கலாம்னு நான் வைக்க கிடையாது. ஆல்ரெடி ஏற்கனவே ஒருத்தவங்க யாருமே போகாத ஒரு பாதையில் ஒரு தனி மனிதன் நடந்து போகும்போது தான் அந்த பாதையில் முள் இருக்கா, கல் இருக்கா, புதர் இருக்கா, இல்லை அந்த போகிற பாதையில் எதுவும் மிருகங்கள் தொல்லை இருக்கா, இல்லை அடுத்த செகண்டுக்கு அடுத்த பாதையை அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது அந்த இடத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கான்னு முன்னாடி போகிற அந்த முன்னாடி முத போகிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி போகிறவனுக்கு பின்னாடி வரவங்கள இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துல அப்படி போகணும், இந்த இடத்துல இப்படி போகணும், இந்த இடத்துல ஒரு மரக்கிளை இருக்குது, கீழே குனிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல பின்னாடி வர யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வரப்போகிற பிரச்சனை இருந்து கண்டிப்பாக அவங்கள பாதுகாத்துக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள முன்னாடியே தயார்படுத்திக்க முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் ப்ளஸ் என்னை சார்ந்தவங்க இருக்க லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், நான் பண்ண தவறுகள், தெரிஞ்சு பண்ண தப்புகள், தெரியாமல் செய்த தவறுகள், இது எல்லாமே எந்தெந்த டைமில் எப்படி நான் அவசரப்பட்டு முடிவெடுத்தேன், எந்த இடத்துல எப்படி நம்ம பேசணும், எந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருக்கணும், எந்த இடத்துல நம்ம கோபத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பல விஷயங்களை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ஆடியோங்கிறது எல்லாரும் போய் பார்க்கணும், லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என் ஆசை கிடையாது. இந்த வீடியோவோ யாரோ ஒரு நபர் என் சேனலில் வர வீடியோஸ்கள் இனிமேல் தொடர்ந்து கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோ ப்ளஸ் ஆடியோ இதை பார்க்கறவங்களுக்கு யாராவது இக்கட்டான சூழ்நிலை ஏதாவது ஒரு முடிவெடுக்க முடியாமலோ, இல்லை நம்ம லைஃப்பில் மட்டும் இவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ யாரோ ஒருத்தருக்கு போய் அவங்க லைஃப்பை மாற்றினாலோ, இல்லை ஒரு அவசரப்பட்டு அவங்க எடுக்க போகிற முடிவில் இருந்து இந்த ஆடியோவை கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க மனநிலையை மாற்ற முடிஞ்சு அதனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அது போதும். அதுவே பெரிய சந்தோஷம்தான், அதுவே என்னோடய வெற்றி தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட சேனலுக்கான முக்கிய காரணமே இது ஒன்று மட்டும் தான். இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த வழிபாக்கனோட பாதையில் எப்போதும் நீங்களும் பயணிப்பேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.